Hello and welcome to Venkatesh Bhat Idayam Thoda Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து நான் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ஸ்வீட்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸ்வீட் போட்டு ரொம்ப நாள் நான் பாதாம் ஹல்வா, காசி ஹல்வா, அதுக்கப்புறமா அந்த பைத்தம்பருப்பு பாயசம், அது சேமியா பாயசம், அதெல்லாம் ஜிலேபி வித் ரபடி, அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்வீட்டே பண்ணல ஸ்வீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இருக்கும். ஆனால் இது இஸ் த ஆப் டைம் டு டூ ஸ்வீட் டிஷ்ஷஸ். தீபாவளி கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு பொங்கல்லாம் வரும். ஸோ நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுற இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் உங்களுக்கு சின்ன சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணி நான் வீட்டிலே வந்து பல வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். இன்றைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் வெரி பாப்புலர், இது வந்து ஒழுங்காக பண்ணிங்கன்னா பட்டர் இந்த மவுத், அதாவது வாயில் போட்டோன்னா உருகணும், அந்த மாதிரி ஒரு ஸ்வீட். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. நான் மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் பயப்படாமல் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். ஒரு ஃபேண்டாஸ்டிக் பாதுஷா. இந்த பாதுஷா அப்படின்றது வந்து நார்த் இந்தியாவில் வந்து பாலுஷாஹி அப்படின்வாங்க. அது வந்து அங்கே பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஸ்வீட். இங்கே வந்த பிறகு நம்ம சவுத்தில் வந்து பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணி பாதுஷா இல்லாத கல்யாணமே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ஒன்றா மைசூர் பாக்கு இருக்காங்கன்னா பாதுஷா இருக்கும், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். லட்டுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி ஒருத்தன் இருக்கானா அது பாதுஷா தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்டாக வாயில் மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு பாதுஷா எப்படி பண்ணுறது சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. ஆயில் வந்து நம்ம கை உள்ளே விட்டால் கூட கை கொதிச்சு போகிற மாதிரி சூடு இல்லாத அளவுக்கு ஆயிலில் போட்டு இதை வறுக்கணும். அதுதான் டெக்னிக். நம்ம கை வந்து உள்ளே வச்சா கூட ஆயிலில் நம்மளுக்கு கை சுட்டு போகக்கூடாது, அந்த சூடு தான் இருக்கணும். அந்த மாதிரி நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ அந்தளவு கம்மி சூடு இருக்கிற ஆயிலில் இந்த பாதுஷாவை பொறுமையாக போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். அப்போனா எவ்வளோ நேரம் வறுக்கணும் பார்த்துங்க. கண்டிப்பாக ஒரு 10 பாதுஷா ஒரு கடாயில் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் அதை வேக வைக்கணும். மினிமம் ரியல் டைம் கிளாக்கில் 15லேருந்து 20 நிமிஷம் அது அப்படியே ஃப்ரை ஆகணும். அது ஃப்ரை உள்ள வரைக்கும் அந்த சூடு போய் அது குக்காய் பிஸ்கெட் மாதிரி ஆகணும். ஸோ அதுதான் இந்த பாதுஷாவோட டெக்னிக். எப்படி பண்ணுறது நான் சொல்லி கொடுக்குறேன். கேட்குற அளவுக்கு கஷ்டம் கிடையாது, ஈஸி. ஓகே, முதல்ல இங்கே நான் மைதா வச்சுருக்கேன். நம்ம ஆளுங்க ஜாஸ்தி மைதா வச்சுருக்குறாங்க. 1/2 kg மைதா, 1/2 கிலோ மைதாக்கு இங்கே டால்டா வச்சுருக்கேன். வனஸ்பதி ஒரு 150லேருந்து 200 கிராம் உள்ளார. 1/2 கிலோ மைதாக்கு 150, மேக்ஸிமம் 200, அதுக்கு மேலே வேண்டாம் இந்த சாஃப்ட்னஸுக்காக. இந்த வனஸ்பதி என்ன பண்ணணும்னா அடுப்பை பற்ற வச்சு அவனை ஒரு பேனில் போட்டு இவனை லைட்டாக மெல்ட் பண்ணணும். இவன் உருகணும். இவன் ஃபுல்லாக உருகின பிறகு தான் இந்த மைதாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 1/2 கிலோ மைதா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வனஸ்பதியை நான் நல்லா மெல்ட் பண்ணிட்டேன். இந்த மெல்ட் பண்ண வனஸ்பதியை இந்த மாவில் ஊற்றுங்க. ஊற்றுட்டிங்களா? ஊற்றினோடனே இவனை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்க ரெடி ஆகட்டும். திருப்பி அடுப்பை பற்ற வச்சுட்டு இங்கே சும்மா ஒரு 2 டம்ளர் சுடு தண்ணி ரெடி ஆகட்டும். நம்ம தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த வனஸ்பதியை இந்த மாவில் ஊற்றியாச்சு. இப்போது ஒரு நல்லா பார்த்துங்க, டைட்டாக க்ளோஸ்அப் வைங்க. 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆப்பம் சோடா, குக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சட்டையாக இருக்கணும். அதாவது இது கூட 1/2 டீஸ்பூன் தான், அதுக்கு இவ்வளோ கிடையாது. இது பாருங்கள், இவ்வளோ தான். இப்படி ஃப்ளாட்டாக வச்சா 1/2 டீஸ்பூன் வரணும். அவ்வளோ ஆப்பம் சோடா, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி பேக்கிங் பவுடரில் போட்டிருக்கேன். இங்கே 50 கிராம் தயிர் வச்சுருக்கேன். 50 கிராம் தயிர். லெமன் சால்ட்டுன்னு ஒரு சால்ட்டு கிடைக்கும், கடைகளில் கிடைக்கும் லெமன் சால்ட்டுன்னு. அந்த லெமன் சால்ட்டு இது ஆப்ஷனல், வேணும்னா போடுங்க, ரொம்ப கம்பல்சரி கிடையாது. பட் என்னென்னா அந்த மைல்டு புளிப்பு தன்மை கொடுக்கும். இதோ இது நம்ம ஆப்பம் பேக்கிங் பவுடர் எவ்வளோ போட்டோம் அவ்வளோ போட்டால் போதும். போட்டுட்டு இவனுங்க இந்த கேஸ் ஆஃப் பண்ணுங்கள். சுடு தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தயிர், பேக்கிங் பவுடர், ஆப்பம் சோடா, இந்த லெமன் சால்ட்டு, இந்த வனஸ்பதி, இவனுங்க எல்லாரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகே, இப்போது இது ரொம்ப நேரம் நம்ம வந்து பேன் கையிலே இதிலே பண்ண முடியாது, கரண்டிலே பண்ண முடியாது. கையில் பண்ணால் தான் அது கரெக்டாக வரும். இது மாதிரி கம்பி டெக்ஸ்சரில் இது வந்துருச்சு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு
சுடு தண்ணி எப்படி தெரியுமா போடணும்? அரை கரண்டி சுடு தண்ணி போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். இவனை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு பெனன்னு பிணையக்கூடாது. அது மாதிரி பிணையவே கூடாது. அப்படியே இப்படி இதோ மேலாக்க இப்படி பிணையணும். வந்துட்டான், கிட்டத்தட்ட வந்துட்டான், வந்துனேங்கிறான், வந்துடுவான். அவ்வளோதான். சப்போஸ் நீங்கள் வந்து குக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஜாஸ்தி போட்டிங்கன்னா ஆயிலில் போட்டோன்னே அப்படியே புசுன்னு பிரிஞ்சு போயிடும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வனஸ்பதியில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப டெக்னிக்கலி கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பண்ணுற விஷயம் இது. ஸோ டால்டா குவான்டிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக ஆயிலில் டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும். அதே மாதிரி தான் ஆப்பம் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ஜாஸ்தி போட்டிங்கன்னா பொறப்பொறான்னு போயிடும். அதே ஆப்பம் சோடாவும் பேக்கிங் பவுடரும் கம்மியாக போட்டிங்கன்னா கல் மாதிரி வரும், இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் கரெக்ட் நான் சொன்ன ப்ரொப்போர்ஷன்ஸில் இந்த மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கோம். நான் இங்கே கடலை எண்ணெய், மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தயவு செஞ்சு ரொம்ப கம்மி சூடில் வச்சு போடுங்க. லைட்டாக பபுள்ஸ் வரணும், அவ்வளோதான். அந்த பாதுஷா உள்ளே இறக்கணுன்னு லைட்டாக பபுள்ஸ் வரணும். பாதுஷாலாம் வறுக்கிறதுக்கு வந்து இவனெல்லாம் அடிச்சிக்க ஆளே கிடையாது. செம்ம ஆயில், அந்த ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள். ஃப்ரை பண்ணுறதுக்கு சில டேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கடலையோடைய வேர்க்கடலையோடைய ஃப்ளேவர் வந்து இட்ஸ் அமேசிங். இப்போ பாருங்கள், இந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி பாருங்கள் நல்லா டைட் வாங்க, இது மாதிரி அங்கங்கே வெடித்து வரும். இந்த வெடிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மாதிரி கோலி போட்டுங்க. இதுதான் வந்து பாதுஷாவுடைய ஃபைனல் டெக்ஸ்சர் கொடுக்குற விஷயம், இந்த வெடிப்பு. இது கூட ஆயில், இதில் வந்து ஆயில் உள்ளே போய் அப்படியே பிஸ்கட் மாதிரி ஒரு குக்கி மாதிரி ஃப்ரை ஆகும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது மாதிரி ரஃப்பாக கோலி போடுங்க. ஆனால் டைட்டாக போடுங்க. ரொம்ப லூஸாக போட்டு சும்மா அப்படி மேலாக்கா பண்ணால் அப்படியே உதிர்ந்து போயிடும். ஸோ டைட்டாக பண்ணுங்கள். ஆனால் இந்த லைன்ஸ் க்ரூவ்ஸ் இருக்கிற மாதிரி லைன்ஸ் போடுங்க. இது மாதிரி ரஃப்பாக கோலி போட்டு வச்சுருங்க. இதை பாருங்கள், நான் கோலி போட்டு வச்ச பிறகு பாருங்கள் அங்கங்கே இது மாதிரி இருக்கும். இப்போ ஆயில் பாருங்களேன், நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா லைட்டாக பபுள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பேடாவை ஏதோ உங்கள் கட்டையை விரல் வச்சு இப்படி ஒரு அழுத்து வந்துங்க. கட்டை விரல் வச்சு இப்படி ஒரு அழுத்து, நல்லா அழுத்தி ஒரு அழுத்து. 1 2 3 4 இது மாதிரி ஒவ்வொன்றா பொறுமையாக நிறையா போட்டுட்டிங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று பட்டு பீஸாக போயிடும். ஸோ கம்மி கடாயில், சின்ன கடாயில் கம்மி ஆயிலில் போட்டிங்கன்னா எல்லாமே வீணாக போயிடும். அதனால் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி வச்சு இதை பொறுமையாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு அதுக்கு இடம் வேணும். அது உப்பி குக் ஆகணும் இல்லையா, ஸோ அதுக்கு இடம் வேணும். ஸோ நீங்கள் ஏதோ சாமர்த்தியமாக வந்து நான் கம்மி ஆயிலில் சின்ன கடாயில் 25 பாதுஷாவை குக் பண்ணிடலான்னு நினச்சிங்கன்னா 25 போயிடும். இவன் 15 நிமிஷம் இதை பாருங்கள், ஒவ்வொன்றா பபுள் வருது பாருங்கள். இது மாதிரி அவன் 15 நிமிஷம் வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆயிலில் இம்மர்ஸ் பண்ணேங்க. அந்த ஆயிலில் இம்மர்ஸ் பண்ணோன்னா கரண்டி போடாதீங்க. நான் எவ்வளோ ஆயிலில் எவ்வளோ ஸ்பேஸ்ட் அவுட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ ஸ்பேஸ்ட் அவுட்டாக போட்டு இது வந்து அப்படியே பொரிஞ்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி பொரியறது வந்து நீங்கள் நிறைய பாதுஷா போட்டிங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று இடித்து அப்படியே பீஸாக டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும். இதை நீங்கள் ஒழுங்காக மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான அமௌண்ட் பேக்கிங் சோடா குக்கிங் சோடா போட்டிருந்தீங்கன்னா, பேக்கிங் பவுடர் குக்கிங் சோடா போட்டிருந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆயிலேருந்து கீழே மேலேருந்து வந்துடும். அதுதான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் நீங்கள் பண்ணியிருக்கிற மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இது ஒரு நல்ல ஒரு 5-10 நிமிஷம் ஆன பிறகு இதுக்கு வந்து அர்ஜென்ட்டே கிடையாது. ஏன்னா இது கலர் வரதுக்கு 15-20 நிமிஷம் ஆகும். கம்மின்னா 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பபுளாக வந்து இது குக் ஆகணும். பொறுமையாக அடியில் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இதை திருப்பி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் கோல்டன் ப்ரௌன், அந்த சைடு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஸோ அனாவசியமாக இதில் கரண்டியை போட்டு தயவு செஞ்சு இதை பீஸாக உடச்சிடாதீங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் வாயில் போட்டால் மெல்ட் ஆகிற கன்சிஸ்டன்சியோட ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சுகர் சிரப்பில் போட்டு அப்படியே அலேக்காக தூக்கி ஒரு பிளாட்டரில் அடிக்கிட்டிங்கன்னா இப்படி தொட்டிங்கன்னா பதக்கன்னு போயிடும். அந்த மாதிரி பாதுஷா இது. அதே வந்து நீங்கள் குக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவு சாஃப்ட்னஸ் கிடைக்காது, கொஞ்சம் கட்டியாக வரும். நிறைய கடைகளில் பண்ணுறது வந்து அந்த கொஞ்சம் கட்டியான டைப் பண்ணுறாங்க.
பிகாஸ் அவங்க மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அது அந்த குக்கிங் சோடா பேக்கிங் பவுடரோட கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நிறைய பண்ணும்போது. இது மாதிரி கம்மியாக அரை கிலோ மைதாவில் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பாதுஷா கிடைக்கும், கண்டிப்பாக 40 கிடைக்கும். ஸோ 40 பாதுஷாக்கு வந்து நீங்கள் வந்து அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் குக்கிங் சோடா போடுங்க, கண்டிப்பாக இந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி சாஃப்ட் பாதுஷா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் கடையில் பாதுஷா சாப்பிடவே மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, நம்ம அவ்வளோ அழுத்தி போட்டோம், இந்த பாதுஷா மாவு நம்ம போடும்போது அவ்வளோ அழுத்தி போட்டோம், அப்போ கூட அந்த அளவுக்கு ஃப்ரைஸ் ஆகிருக்கு. இது வந்து க்ரம்பிளினா பட்டர் பிஸ்கட் மாதிரி உடையும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த கலர் அச்சீவ் ஆன உடனே இது கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நான் குக் பண்ணேங்க. இதை இது மாதிரி பொறுமையாக எடுத்து இதை பொறுமையாக போடுங்க, ஏன்னா அதில் கீழே அந்த பாத்திரத்தில் பட்டால் கூட உடையும், அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். அது இந்த ஆயிலேருந்து பொறுமையாக எடுத்து ஒன்றுத்துக்கு ஒன்று படாத மாதிரி இல்லை இடிச்சிக்காத மாதிரி இதை ஆயிலேருந்து ட்ரைன் பண்ணுங்க. உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னா எக்ஸாக்டாக பாதிக்கு பாதி குக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் குறைச்சிருங்க. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கட்டியாக வரும். ஸோ அது இன்னொரு இது டைப் ஆஃப் மேக்கிங் பாதுஷா. இவ்வளோ சாஃப்ட் வேண்டாம் எனக்கு கடிச்சு சாப்பிடணும் பாதுஷா அப்படின்னா நான் போட்டதுலேயே பாதி போட்டால் போதும், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டுமே சரி. இப்போ சுகர் சிரப்பில் டிப் பண்ண போகிறோம், அதுக்கு சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு ஹாட் பாட்டம் பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, இந்த 1/2 லிட்டர் தண்ணியில் 1/2 கிலோ சர்க்கரை, நான் யூஸ் பண்ணுறது பாரிஸ் பியோர் ரீஃபைன்டு சுகர். ஓகே, ஸோ இந்த பியோர் ரீஃபைன் சுகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்கிட்ட முதல்ல சொல்லும் போது நான் நம்பலை. இதோட பியூரிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில் 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் தண்ணியோட கலர் சேஞ்சே ஆகலை, அப்படியே இருந்தது, ஒபேக் அதே கலரில் இருந்தது. ஸோ இம்ப்யூரிட்டிஸே இல்லாமல் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் நோ இம்ப்யூரிட்டி. 99.9%, அந்த 0.1% கூட எங்கேயாவது அக்கஸ்மாத்தா அது ஏதாவது ஒன்று ஒரு டஸ்ட் பார்ட்டிகளோ ஏதோ வந்துருமோ அப்படின்னு சொல்லி அவங்க 99.9% சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பியோர் சுகர். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நோ சல்ஃபர். இந்த சுகரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் இட் இஸ் இன் த பியூரஸ்ட் ஃபார்ம். நான் திருப்பி சொல்கிறேன், குழந்தைங்க ஃபுட்டு பண்ணுறதுக்கு கூட இந்த சர்க்கரை யூஸ் பண்ணுறாங்க. இதே கம்பெனியோட சுகரை குழந்தைங்க பேபி ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும்னு பார்த்தீங்க. இந்த சுகர் சிரப்பை நல்லா சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகணும் வச்சிங்களேன். ஹை ரேஞ்சில், ஹை ப்ரெஷரில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த 1/2 கிலோ சர்க்கரையும் 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணியும் ஊற்றுனீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இந்த சுகர் சிரப்பில் யூஸ்வலாக வந்து எந்த ஃப்ளேவரும் இல்லை, பட் மைல்டாக ரோஸ் வாட்டர் போடலாம். சாஃப்ரான் யூஸ்வலாக போடுறது கிடையாது இந்த டெசர்ட்டுக்கு. ஸோ ரோஸ் வாட்டர் வேணுன்னா ஒரு 2 ட்ராப் போடலாம். மைல்டாக அது என்ன வருதுன்னு தெரியாத அளவுக்கு போடணும். ரோஸ் வாட்டர் போட்டால் தெரியக்கூடாது. அந்த சர்க்கரையும் தண்ணியும் ஊற்றிட்டு இது நல்லா பபுள் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இந்த சுகர் சிரப் இந்த சிங்கிள் ஸ்ட்ரிங்குக்கு அப்படியே இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கும் இல்லை ரொம்ப தின்னும் இல்லை. அப்படி ஊற்றும் போது சிங்கிள் ஸ்ட்ரிங்கில் வர்ற மாதிரி ஊற்றுற கன்சிஸ்டன்சி வந்தோன்னா கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதை கேஸ் ஆஃப் பண்ணி சூடு ஆறுன பிறகு இதுவாகவே கொஞ்சம் திக்காயிடும். நான் உங்களுக்கு இந்த சுகர் எவ்வளோ ஒயிட்டுன்னு பாருங்கள், எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் சுகர் சிரப் இவ்வளோ சர்க்கரை போட்டு தண்ணியில் குக் பண்ண இல்லைங்களா, ஒரு வெள்ளை கலர் பவுலில் போடுறேன். உங்களுக்கு அந்த பவுலில் எதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ இட் இஸ் ஸோ டிரான்ஸ்பரண்ட், அவ்வளோ கிளியராக இருக்குது. இட் இஸ் டேக்கிங் த கலர் ஆஃப் த பவுல். ஒரு ஒயிட் பவுலில் ஒயிட்டாக தெரிகிற அளவுக்கு ஒரு சுகர் சிரப் அவ்வளோ பியூராக இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ டர்ட், தேர் இஸ் நோ ஃபாரின் மெட்டீரியல். அந்த அளவுக்கு இட் இஸ் டபுள் ரிஃபைன்ட் யூஸிங் அயன் எக்ஸ்சேஞ்ச் டெக்னாலஜி. ஸோ இந்த சுகர் சிரப்பை திருப்பி இதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் லெமன் சால்ட் போட்டேன் அந்த மாவில், ஞாபகம் இருக்குங்களா, அந்த லெமன் சால்ட் கடைக்காட்டி இந்த ஸ்டேஜில் இந்த சுகர் சிரப்பில் சும்மா அவ்வளோதான் ஒரு 4 ட்ராப் லெமன் ஜூஸ் போட்டு விட்ருங்க. சப்போஸ் அதில் நீங்கள் லெமன் சால்ட் போட்டிங்கன்னா இதில் போட வேண்டாம். பட் இது நான் சும்மா உங்களுக்காக போடலன்னா காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லெமன் சால்ட் போடாட்டி சும்மா ஒரு ஸ்குவீஸ் ஆஃப் லைம் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இவன் இருக்கான் பாருங்கள், இவனை மெதுவாக, ஐயோ இதை விட மெதுவாக, அவ்வளோ மெதுவாக கோச்சிக்காத பாரு, நீ கோச்சின் முறுக்கின்னு உடஞ்சிருவ போகுது அதுக்குள்ளே. அப்பா, நீங்கள் வந்து இந்த கையில் எடுக்கும் போதே கிரம்பிள் ஆகுதுங்க, அது மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதை நான் இப்போ திருப்பி எப்படி வெளியே எடுக்க போகிறேன்னு தான் பயமாகுது எனக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே, எனிவே
ஓகே, இது மாதிரி பண்ணி இவனை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம், இல்லை 6லேருந்து 8 நிமிஷம் போதும். இவன் அதுக்குள்ளே ஊறிட்டானே, இல்லை 5 மினிட்ஸ் போதும், 5 நிமிஷம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இந்த சுகர் சிரப்பில் இவன் சோக் ஆகட்டும். 5 நிமிஷம் கழித்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இவன் பாட்டுக்கு எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் இதில் சோக் ஆகட்டும். சோக் ஆன பிறகு ஒரு டாங்ஸை வச்சு மெதுவாக அலைக்காக எடுத்துகிட்டு இவனை வந்து ஒரு பிளேட்டரில் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். இது நான் பாதுஷா உள்ளே போட்டுட்டேன். இது நான் போடாமல் விட்டுட்டேன். இது வந்து ரோஸ் வாட்டர். நான் இந்த ஸ்டேஜில் போடுறேன், ஏன்னா இப்போ 5 நிமிஷத்தில் காலி ஆகிடும் இது. ஸோ அதனால் நான் தைரியமாக போடுறேன். ஸோ நீங்கள் வந்து சுகர் சிரப் குக் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ரோஸ் சிரப்பை போட்டுருங்க, ரோஸ் எசன்ஸை போட்டுருங்க. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போட்டுட்டு அந்த சுகர் சிரப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ தட் அந்த பாதுஷாவும் அந்த ரோஸ் வாட்டருடைய ஃப்ளேவரை இழுத்துக்கும். ஓகே, இப்போ இது ஊறினது போதும். ஏன்னா இன்னும் 2 நிமிஷம் ஊறிச்சுன்னா எல்லாம் உடஞ்சி இப்படியே சீராக்குள்ள குலாப் ஜாமுன் மாதிரி ஆகிடும் போலுக்குது. இதை பொறுமையாக இது மாதிரி எடுத்து இந்த சுகர் சிரப்லேருந்து பொறுமையாக கம்ப்ளீட்டாக ட்ரிப் பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையும் எடுத்து ஆனளவுக்கு மெதுவாக இது மாதிரி ஒரு பிளாட்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் வந்து பாதுஷா பண்ணும்போது அந்த மாவு கலக்கிறீங்க தெரியுமா, அந்த மாவு கலந்து ஊற வச்சிடாதீங்க. புளிச்சு போச்சுன்னா காலி. ஸோ புளிக்காத மாதிரி அதை வந்து உருட்டி மாவு பிணைஞ்சோன்னா உருட்டுங்க, உருட்டினோன்னா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஆஜாடா கெட்ட பையன் சார் இவன் மேலே இப்படி பாதாம், ஆங்காங்கே மலை சாரல் மாதிரி டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் குங்குமப்பூ. எப்படி இருப்பான் தெரியுமா இவன்? நான் சும்மா சாம்பிள் காட்டுறேன். இது நான் ஜீராவில் இருந்த பாதுஷா. சவுண்டே இல்லைங்க. குலாப் ஜாமுனோட சாஃப்டாக மெல்டிங் இந்த மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்கேஸ் இந்த கன்சிஸ்டன்சி இவ்வளோ சாஃப்டாக பிடிக்காட்டி, நான் முதல்ல சொன்ன மாதிரி பாதி குக்கிங் சோடா பாதி பேக்கிங் பவுடர் கம்மி பண்ணிவிடுங்க. எனக்கு இது மாதிரி சாஃப்டாக இருக்கிற பாதுஷா ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு 1 ஹவர் ஆகணும் சூடு ஆறுறதுக்கு. சூடு ஆறுச்சுன்னா இட் வில் பி த க்ரம்பி டெக்ஸ்சர். அதை எடுத்து கடிக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது சூடாக இருக்கனால இப்போ குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குது. இது சூடு ஆறின பிறகு இட் வில் பி ஃபேண்டாஸ்டிக் டெக்ஸ்சர். ஒரு ஃபேண்டாஸ்டிக் பாதுஷா, வேர்ல்ட் ஃபேமஸ். எப்படி ஜிலேபி வந்து குலாப் ஜாமுன் வந்து அவ்வளோ ஃபேமஸோ, அதே மாதிரி நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸில் இந்த பாதுஷா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட். பாரிஸ் சுகர் வச்சு நான் பண்ண இந்த டெசர்ட் உங்கள் வீட்லேயும் இனிமேல் இனிக்கட்டும். செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.